இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் முஹம்மது அலி ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு ரமலானை பிரயோசனமாக கழிப்போம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எப்போதும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வந்து அமல் செய்யக்கூடிய வளமை உள்ளவர்களாக நாங்கள் இருந்தோம். எங்களுடைய பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து மாகாணங்களிலிருந்து எல்லோரும் இந்த அக்ஸாவுக்கு வருவார்கள். ஆனால் இந்த வருடம் நாங்கள் அவர்களில் பல பேர்களை நாங்கள் இழந்து விட்டோம். ஏன் காரணம் என்றால், ஏதோ ஒரு நிர்பந்தமான காரணத்தினால் அவர்கள் இங்கு வரவில்லை. ஏதோ அது எங்களுக்கு தெரியும், தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவசரமாக அந்த கஸாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடிவு காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அமளி துமளிகளை விட்டு அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஹத்தீப் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நோன்பாளிகளே, மக்ரிபுடைய அதான் நெருங்குகின்ற போது எங்களுடைய மக்களில் பல பேர்கள் நோன்பு திறப்பதற்கு கூட வழி இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இடத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு நன்மை இருக்கிறது. எங்களுடைய உம்மத்தில் வாழக்கூடிய ஏனையவர்கள் அவர்கள் நல்ல முறையிலே நோன்பு நோட்டுக்கிறார்கள். எல்லா வசதியும் அவருக்கு இருக்கிறது. பல பேர்களுக்கு, அரபியர்களுக்கான எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய பல பேருக்கு நோன்பு திறப்பது கூட வசதி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்தில் கேட்க வேண்டும். அதற்கு அரபு உலகம் பதில் தர வேண்டும். உண்மையிலே நீங்கள் நோன்பு பிடிக்க உங்களுடைய நோன்புக்கு நன்மை கிடைக்குமா என்ற கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். வயிறு பிடிக்க சாப்பிட்டு வயிறு பிடிக்க சஹர் செய்து நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள். என்னுடைய நாட்டு மக்கள் நோன்பு பிடிப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் வழி இல்லாமல் நோன்பு பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஊரிலே ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறார் என்றால் அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய உதவி துண்டிக்கப்பட்டுவிடும். ஒரு ஆளாவது ஒரு ஊரில் பசியோடு இருந்தால் அந்த பசியை போக்குவதற்கு யாரும் முன் வரவில்லை என்றால் அந்த ஊருடைய பொறுப்பை விட்டு அல்லாஹ் நீக்கிக் கொள்கிறான். அதே போன்று இன்னும் ஒரு செய்தி வருகிறது, யார் முஸ்லீம்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் முஸ்லீமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரமலானை உதவி செய்யக்கூடிய ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய மாதமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்ட இந்த பஞ்சம் நிறைந்த இந்த சில வருடங்கள், அதில் எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ சோதிக்கப்பட்டவர்கள், வீடுகள் உடைக்கப்பட்டன, இருப்பதற்கு இடமில்லாமல் எத்தனை பேர் மாறிவிட்டார். அப்படியான எங்களுடைய ஊர் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படியான அகதிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சதகாக்களை கொண்டு உதவி செய்யுங்கள். உங்களுடைய எஞ்சிய பணங்களை கொண்டு உதவி செய்யுங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை போக்குவார், அல்லாஹ் அவருடைய சிரமத்தை கியாமத்துல் நாளில் போக்குவார். முஸ்லீம்களில் சிறந்தவர் மற்றவர்களோடு சேர்ந்து நடக்க உதவி செய்யக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறீர்கள். உங்களுடைய மூளை அறிவு எங்கே சென்றிருக்கிறது? இது கண்ணியமான ஒரு மாதமாக இருக்குது. இரத்தம் ஓட்டப்படக்கூடிய மாதம் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லீமுடைய இரத்தம், மானம், மரியாதை, சொத்து செல்வம் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டியவை. யார் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை தூக்குவார், அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. அதே போன்று யார் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்வார், அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. இது ரமலான் கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கிறது. எங்களுக்கு ஒருவர் அடித்தாலும் ஏசினாலும் நாங்கள் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது. எனவே யாராவது எங்களுக்கு அநியாயம் செய்தாலும் ஏசினாலும் அடித்தாலும் இந்த மாதத்தில் நாங்கள் மன்னித்து விட வேண்டும். அதுதான் உண்மையான வீரமாக இருக்கிறது. உண்மையான வீரன் யார்? கோபத்தை அடக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அநியாயங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அநியாயமாக அபகரித்த விடயங்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரமலான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய மாதமாகவும், அடியார்களுக்கு அநியாயம் செய்து அதை விட்டும் தூரமாகக்கூடிய மாதமாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எத்தனையோ நோயாளிகள் அவர்கள் நோம்பாளிகள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக தாகத்தையும் பசியையும் தவிர வேறொன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே பாவமான விடயங்களை விட்டு தவிர்த்து ஹராத்தை விட்டும் நீங்கள் உங்களை ரமலானுடைய மாதத்தில் விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடவுங்கள். உறவினர்களை துண்டி நடப்பதை விட்டும் பயந்து கொள்ளுங்கள். அது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விடயங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனையை கொடுப்பான். ஒன்று உறவினர்களை துண்டி நடப்பது, 2வது விபச்சாரம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நோன்பை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நோன்புடைய நாட்களையும் நோன்பு அல்லாத நாட்களையும் சமமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நோன்புடைய நாட்களை கொஞ்சம் வித்தியாசமாக அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பட வேண்டும். இனிய நாட்களை போன்றல்ல.
பார்வைகளையும் நாவுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கேள்விகளையும் உங்களுடைய அஃபங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வயிறை ஹராத்தை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திசையை திருப்புங்கள். அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் சோதனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹு தாலா நல்ல விடயங்களை கேட்டு செயல்படக்கூடியவர்களாக எங்கள் அனைவரை ஆக்குவானாக. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருக்கிறது. இன்று பல பேர் இந்த பள்ளிவாசல் பல கிராமங்களிலிருந்து நகரங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இது இந்த உம்மத்து கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு உம்மத்து, கண்ணியமான உம்மத்து என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக உங்களுடைய வருகை அமைந்திருக்கு. உங்களுடைய பொறுமையை எடுத்துக்காட்டக்கூடியதாக, உங்களுடைய சைப்புத்தன்மை எடுத்துக்காட்டக்கூடியதாக, உங்களுடைய தைரியத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக இந்த உங்களுடைய வருகை அமைந்திருக்கிறது. நீங்கள் தைரியத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்கள், இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் என்பதை ஹதீபர் ஞாபகப்படுத்திவிட்டு, ரமதானுடைய மாதம் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நிச்சயமாக நோன்பாளிகளை நரகத்தை விட்டு அது பாதுகாக்கும். நரகத்தை விட்டு முஸ்லீம்களை தான் பாதுகாக்கும், முனாஃபிக்குகளை நயவஞ்சகர்களை பாதுகாக்காது. எனவே நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரே உள்ளமாக இருந்து நீங்கள் செயல்படுங்கள், நம்பிக்கையோடு செயல்படுங்கள், தைரியமாக இருங்கள், ஒற்றுமையாக செயல்படுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், நல்ல விடயங்களின் பக்கம் போட்டி போடுங்கள், ஒற்றுமையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்ஃபாலில் சொல்கிற 46 வசனத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்க, நீங்கள் பிரச்சனை பட்டுக்கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் பிரச்சனை பட்டுக்கொண்டால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள், உங்களுடைய தைரியம் எல்லாம் குன்றி போய்விடும். பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமைசாலிகளோடு இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் படையெடுத்து வருவது அல்லது நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே வருவது என்பது நபி அவர்களுடைய சொல் செயல் ரீதியான சுன்னாக்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள், இஸ்லாமிய அராஜுடைய பூமிக்கு வந்திருக்கிறார். அதே போன்று ஹதீஸில் சொன்னார்கள் 3 இடங்களுக்குத்தான் நன்மையை நாடி நீங்கள் செல்ல வேண்டும். ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, 2வது மஸ்ஜிதுல் ஹராம், 3வது மஸ்ஜிதுல் நபி அவர்களுடைய பள்ளிவாசல். எனவே நபி அவருடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் நீங்கள் வாருங்கள். கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் வர வேண்டும். இது வருவது இந்த காலத்துடைய கட்டாய தேவையாக இருக்குது. இந்த பள்ளியை ஆயாத்தாக்குவது, ஏன் இந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். பைத்துல் மக்ஸிஸ் பக்கம் யார் விரைந்து வருவார்களோ அவர்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும், தொழுகையுடைய நன்மை கிடைக்கும், போரில் ஈடுபட நன்மை கிடைக்கும், இங்கே இருக்கக்கூடிய நன்மை கிடைக்கும், பெரிய நன்மைகளுக்கு அது காரணமாக அமையும். இந்த பூமிக்கு வாருங்கள், நன்மைகளை செய்யுங்கள் என்று சத்தியர்கள் வலியுறுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களை இங்கே இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பூமியில் வாழ்வது என்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது. அதேபோல் நோன்புடைய காலத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்ல பல மடங்கு நன்மைகளை கொடுக்கின்ற அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு என்பது எனக்கு சொந்தமான, அதுக்கு கூலி நானே கொடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் காலையிலோ மாலையிலோ கொஞ்சம் நேரம் கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா பகலில் நோன்பு நோட்டு இரவில் நின்று வணங்கிய நோன்பாளியுடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லியிருக்கார். எனவே இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை நீங்கள் நன்மைகளின் மூலமாக செழிப்பாக்குங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இங்கே நீங்கள் வந்திருப்பது உங்களுடைய வருகை இது எங்களுக்கு ஒரு விடயத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த பூமி முஸ்லீம்களுக்கு சொந்தமானது கியாமத்துடைய நாள் வரைக்கும். இதை நீங்கள் இருப்பீர்கள், நோன்பாளிகளாக பொறுமைசாலிகளாக இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டும், இருக்க வேண்டும், இதை விட்டு போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் உண்மையிலே இருப்பார்கள், தெளிவாக இருப்பார்கள், தைரியமாக இருப்பார்கள், விரோதிகளோடு பலமாக இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்யாதவர்களின் மூலமாக அவர்களுக்கு எந்த நஷ்டம் வந்துவிட மாட்டாது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர் உறுதியாக இருப்பார்கள், மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஷாம் உடைய பகுதி, ஈராக்குடைய பகுதிகளை வெற்றி கொண்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வெற்றி கொள்ளப்பட்ட இடங்களுக்கு செல்லவில்லை, மாறாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இடத்துக்கு வந்தார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு வந்தேன் காரணம் இதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது, அதனால் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான். யார் இஸ்லாம் அல்லாத வேறு விதங்களில் கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை இழிவுபடுத்துவான், அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்துவான் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். எனவே இன்று எங்களுடைய ரமதானுடைய மாதம் நுழைந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் எங்களுடைய விரோதிகளோடு சேர்ந்து சில பேர்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கை சேதத்துக்குரிய விடயமாக இருக்கிறது, கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய ஆசை இந்த நோன்பு திறக்குகின்ற போது நாங்கள் ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படும். அதே போன்று ரமதானுடைய கடைசி நோன்பு வரைக்கும் எல்லா நோன்புகளையும் நாங்கள் நோக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ரமதானுடைய பகல் நேரத்தில் நோன்பு நோற்று இரவு நேரத்தில் நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். சதகாக்கள் தான தர்மங்கள் செய்த நன்மையை தருவான். குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடந்த நன்மை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கும் போது, அடுத்தது அல்லாஹ்வை சந்திக்கும் போது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் பொறுமையாக இருப்பதிலே தான் உடைய வெற்றி தங்கி இருக்கிறது. பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும், அது உங்களுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கிறது. ஏனைய முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? நீங்கள் பொறுமையின்ற பெற்று நீங்கள்
பரிசை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். கியாமத்துடைய நாள் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு அந்த பொறுமை என்ற அந்த பொறுமையாளிகள் என்ற சான்றிதழ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அந்த வரலாற்றில் என்னென்ன நீங்கள் விடயங்களை சந்திக்க இருக்கின்றீர்களோ, இதுக்கு பின்னால் என்னென்ன கசப்பான விடயங்களை சந்திக்க, அவைகளூடாக நீங்கள் பொறுமைசாலிகள் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, ரமலானுடைய மாதம் உங்களுக்கு அந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை என்ற தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று ஈமான் கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருக்குமாறு மற்றவர்களுக்கும் ஏவுங்கள், மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா ஆல இம்ரான் 200வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, நோன்பாளிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒரு கூட்டம், என்னில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று நபி அவர்கள் அந்த எதிர்காலத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு 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 வினைச்சொல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்தார்கள். எனவே கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னால் இருந்தவர்கள், எங்களுக்கு எதிராக இந்த நாட்டில் செயல்பட்டவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் நாங்கள் முஸ்லீம்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஈமானை கொண்டு, நல்லமல்களை கொண்டு தனித்துவம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அல்லாஹுடைய வேதத்தை நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும், சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஒரு பெண் வந்து சொன்னால், அவருடைய அடிமை பெண், எனக்கு மதீனாவில் வாழ முடியாது, எனக்கு சற்று நெருக்கடியாக இருக்கிறது, நான் மதீனாவை விட்டு செல்ல வேண்டும், நான் ஈராக்குக்கு செல்ல போகிறேன் என்று சொன்னபோது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை, நீங்கள் ஷாமுக்கு செல்லுங்கள் அல்லது நீங்கள் பைத்துல் மக்திஸுக்கு செல்லுங்கள். அது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். யார் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரதேசத்தில் வாழும் போது பிரச்சனைகளுக்கு, சவால்களுக்கு முகம் கொடுத்து அதை தாங்கிக் கொள்வார்கள், பொறுமை செய்வார்கள், அவர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளை நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வேன், ஷஃபாஅத்து செய்வேன் நபி அவங்க சொல்லி, எனவே நீங்கள் அந்த பூமிக்கு செல்லுங்கள், அக்ஸாவுடைய பூமிக்கு செல்லுங்கள் என்று அந்த பெண்ணை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். எனவே நிச்சயமாக இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு நபி அவருடைய ஷஃபாஅத்தும் ஷஹாதத்தும் கிடைக்கும் என்ற நற்செய்தியை நான் கூறுகிறேன் என்று சொல்லி ஹத்தீப் அவர் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் ஹத்தீப் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பூமியிலே நீங்கள் இருக்கின்ற அந்த அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னதை போன்று இந்த பூமியில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று எதிர்காலத்தை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பூமியில் நீங்கள் இருப்பது, நீங்கள் உண்மையானவர்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக, இந்த பூமிக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு முன்னால் சிலுவை யுத்தத்தின் போதெல்லாம் இந்த பூமியை பல பேர்கள் ஆக்கிரமித்தார்கள். அவர்கள் எல்லோரும் இப்போது இல்லை, சென்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் இருக்கிறது. அதே போன்று பிரித்தானியா மக்கள், பிரித்தானியாவுடைய வெள்ளைக்காரர்கள் உங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் சென்று விட்டார்கள், நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இதே போன்று கியாமத்துடைய நாள் வரைக்கும் நீங்கள் இந்த பூமியில் இருப்பீர்கள், இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்பதை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார், ரமலானுடைய மாதத்தில் இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. இந்த நாளை நீங்கள் இந்த பூமிக்கு வந்து நீங்கள் செலவழிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த பூமி வெறுமனே புனிதமான பூமி மாத்திரமல்ல, இது போர் செய்யக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது. இந்த பூமியில் தான் நீங்கள் கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமியாக, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய ஒரு பூமியாக இந்த பூமி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களோடு தொழுவார்கள். இந்த பூமிக்கு நீங்கள் தான் அனந்தரக்காரர்கள். மறுமையுடைய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய இடமாக இந்த பூமி இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து தான் மக்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கும் காஃபிர்கள் நரகத்தின் பக்கம் விட்டு செல்லப்படுவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தொழுகை, உங்களுடைய இரவு வணக்கம், உங்களுடைய சதக்காக்கள், உங்களுடைய ஏனைய காரியங்கள் அனைத்தும் நரகத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய வேதனைகளை விட்டு உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாகம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்துமே நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும். நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களை இந்த பூமியில் வாழ்வதற்கு தெரிவு செய்திருக்க, இந்த பூமியை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். நீங்கள் தாகத்தையும் பசியையும் தாங்குவதை போன்று, இந்த மனோ இச்சைகளை விட்டு உங்களுடைய நீங்கள் மனதை கட்டுப்படுத்துவதை போன்று அல்லாஹ் நிச்சயம் இந்த பூமியில் நீங்கள் பொறுமையாக இருக்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். அதே போல் இந்த பூமியில் நீங்கள் பூமியுடைய சிரமங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவான். நயவஞ்சகம் இருக்கக்கூடாது. நீங்கள் தெளிவாக இந்த பூமியிலே இருக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போல, நீங்கள் பொறுமை செய்த காரணத்தில் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சுவர்க்கம் நீங்கள் ஒதுங்கக்கூடிய இடங்களில் சிறந்த இடமாகும். சூரா அர்-ரஅத் 24 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன்னர் ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். இந்த பூமியுடைய வாசத்தை நீங்கள் நுகர்ந்து விட்டு செல்லுங்கள். இது சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி, சஹாபாக்களுடைய வாசத்தை நீங்கள் நுகர்ந்து விட்டு போக வேண்டும்.
சஹாபாக்கள் வெற்றி கொண்ட பூமியாக இருக்கிறது. எனவே இந்த பூமியின் மகிமையை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கவிதையை படிக்கிறார்கள். யார் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை குதுஸை நேசிக்கவில்லையோ அவர் வாழக்கூடிய காலம் ஒரு பொய்யான காலமாகும். குதுஸ் அழகை உனக்கு தருகிறது, கவர்ச்சியை தருகிறது. எனவே அழகு என்பது கவர்ச்சி என்பது இயற்கையானதாகும். மஸ்ஜித் அக்ஸா அதனுடைய தோற்றம் அழகாக இருக்கிறது, அது பழமை வாய்ந்தது என்ற கவிதையை படித்து நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் முஹம்மது ஹுசைன் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக இன்றைய தினத்தில் 3 ஹுத்பாக்களும் மிக சிறப்பாக ரமதானுடைய மகிமை, ரமதானுடைய கண்ணியம், ரமதானுடைய ரகசியங்களை உள்ளடக்கியதாக அமைந்த அந்த அடிப்படையிலே இந்த ரமதானுடைய காலத்தில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை நாங்கள் சிறப்பாக புனிதமாக நாங்கள் கழித்து ரமதானுடைய மகிமைகளை பெற்று பாக்கியங்களை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நம் அனைவரையும் அதை ஆக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகி உங்களுக்கு நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹமது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து துஆவும் செய்து இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.